ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டோகிராம் வித் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன் அதில் கர்வ் வரைய போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒன்று இருக்குது, ஃப்ரீக்வன்சி கர்வ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கிராஃப் போடும்போது நாம் பார்க்கலாம். இப்போ மார்க்குக்கு வாங்க. இந்த மார்க் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம இப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவோம். பட் இங்கே பாருங்க 27, 28. இப்போ 21லேருந்து 27 இருக்கு, அடுத்தது 28லேருந்து 34 இருக்கு. இங்க நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா இல்லைன்னா நம்மளால சம்மை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ எப்பெல்லாம் கிளாஸ் லிமிட்ல இருக்கோ அப்பெல்லாம் நம்மளோட டேட்டா கரெக்டா கண்டினியூஸா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்க கண்டினியூஸா இல்லை, அதனால என்ன பண்ண போறேன், இங்க ஒரு 0.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ண போறோம். என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ண போறேன். ஸோ இப்படி ஷிஃப்ட் பண்றதுனால என்ன ஆகும், 0.5 ஷிஃப்ட் பண்றதுனால டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது, கரெக்டாக கண்டினியூஸாக வந்துடும். இப்போ நம்ம இந்த மார்க்கை சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னு பாருங்க. மார்க்ஸு ஸோ 21 இந்த பக்கம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூவை லெஃப்ட் ஹேண்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். 0.5 கம்மி பண்ணால் 20.5. இந்த 27 ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னவாகும், கொஞ்சம் 0.5 தள்ளி வைக்கும் போது 27.5 அப்படின்னு மாறும். நான் வந்து காலமாகவே எழுதுறேன். இது என்னோட மார்க்ஸ். இப்போ அடுத்த வேல்யூ பாருங்க, 28 முன்னாடி தள்ளும் போது 27.5, 34 பின்னாடி தள்ளுறேன். ஸோ 34.5. அடுத்து 35 வந்து முன்னாடி ஷிஃப்ட் ஆகும், 41 வந்து பின்னாடி ஷிஃப்ட் ஆகும், 42 முன்னாடி ஷிஃப்ட் ஆகி 41.5, 48 பின்னாடி ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 48.5லேருந்து இது பின்னாடி ஷிஃப்ட் ஆகி 55.5. நெக்ஸ்ட் வேல்யூ 55.5லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, 62.5. லாஸ்ட்ல 62.5லேருந்து 69.5. ஸோ இது எதுக்காக நம்ம இப்போ இப்படி பண்ணோம்னா, இப்போ எனக்கு கண்டினியூஸாக இருக்குது, அதில் நடுவில் எங்கேயுமே கேப் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைய போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி எனக்கு மேக்ஸிமம் 18 தான் இருக்குது, அதனால் ஒய் ஆக்சிஸ் பிரச்சனை கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம இந்த லைன் எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் இருக்குது. 8 வேல்யூஸ். முதல் வேல்யூ 20.5. ஸோ என்னோட கிராஃபையே நான் என்ன பண்ணுறேன், 20.5ல தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் 20.5. அடுத்தது வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27.5. இது பக்கத்துலேயே எழுதலாம். ஸோ 27. இல்லை நமக்கு இன்னும் விசிபிளாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். 27.5. 27க்கு அடுத்தது 34.5. ஸோ ஒரு கேப் விட்டு 34.5. அடுத்தது 41.5. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்னு எழுதிட்டு வரோம். 41 எழுதிட்டோம். அப்போ அடுத்தது 48.5. 48க்கு அப்புறம் 55.5. 55க்கு அப்புறமா 62, லாஸ்ட்ல 69.5. இங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு 18 தான் இருக்கு, அதனால 2 4 6. இதுவும் இல்லை, நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதலாம். அப்ப இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு பெட்டரா இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். 2 4 6 8. ஓகே சாரி, கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். ஸோ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா 2 4. இப்போ 2 வந்து கம்மியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பார் வந்து கம்மியாயிரும். ஸோ 2 இங்கே தான், 4 6 8 10 12 14 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், மேலே வந்து நான் 18, நமக்கு மேக்ஸிமம் 18 இருக்கிறதுனால மேலே 18 அப்படின்னு வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு மாடல் கிராஃப் தானே, இங்கே 18.
இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியாச்சு. நீங்க கிராஃப் எக்ஸாம்ல வரையும் போது நீட்டா கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 20.5ல இருந்து 27.5 வரைக்கும் 2. ஸோ 20ல இருந்து 27 வரைக்கும் 2. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப். கேப்பே இருக்கக்கூடாது. ஹிஸ்டோகிராம்னா கேப் இருக்காது. 27ல இருந்து 34 வரைக்கும் 3. ஸோ 27ன்றது ஏற்கனவே இருக்கு, அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு 3. இது நம்மளோட அடுத்த கிராஃப். ஸோ நெக்ஸ்ட் 34 வரைக்கும் போயிட்டோம். 34.5ல இருந்து 41.5 வரைக்கும் 10. ஸோ வந்து 10 மேல இருக்கு. இங்க நடுவுல கேப் விடாம தான் வரையணும். இது நம்மளோட தேர்ட் பார். அப்புறம் 41.5ல இருந்து 48.5 வரைக்கும் 18. ஸோ இதுதான் அந்த மேக்சிமம். நான் வந்து இந்த மேக்சிமம் பாயிண்ட்டை இப்படி இங்கே 18 போட்டிருக்கேன். நம்ம கரெக்டா வரைஞ்சா இதுக்கும் மேல வரும் அது. ஓகே, நெக்ஸ்ட் 48.5ல இருந்து அடுத்தது வரைக்கும் இருக்கிறது 15, அதுக்கப்புறம் 5, 6. ஸோ 15 அப்படின்றதையும் நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். 14க்கு மேல 15க்கு அப்புறமா அடுத்ததுக்கு 5ன்றது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 6. ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டோகிராம் வரையணும் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையணும். ஃப்ரீக்வன்சி பாலிகன் கர்வ் அதை வரையணும். ஹிஸ்டோகிராம் வரைஞ்சாச்சு. ஹிஸ்டோகிராம்னா பார் டயக்ராம் தான், பட் கேப் இல்லாம இருக்கும். இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையறதுக்கு நான் எக்ஸாக்டா மிடில் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒன்று இருக்கு, ஃப்ரீக்வன்சி கர்வ்னு ஒன்று இருக்கு. ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து அது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம். ஃப்ரீ ஹேண்ட் மீன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. பட் இங்க கண்டிப்பா பாயிண்ட் வச்சு தான் வரையணும். எக்ஸாக்டா மிடில்ல தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இந்த மிடில் பாயிண்ட், அடுத்தது அந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து நம்ம மேல கனெக்ட் பண்றோம். அண்ட் அங்க இருந்து அடுத்த மிடில் பாயிண்டாவே பார்த்தே கனெக்ட் பண்ணிட்டு வரணும். நீங்க ஸ்கேல் வச்சு மிடில் பாயிண்டா லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். இதுதான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும். நான் இங்க சிஸ்டம்ல காட்டுறதுனால உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்கு நான் லைன் வரைவேன். இந்த ரெட் கலர் லைன் தான் என்னோட ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஹிஸ்டோகிராம்ன்றது கேப் விடாம வரையணும். அதுக்கப்புறம் இது என்னோட ஃப்ரீக்வன்சி பாலிகன் கர்வ்.